மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டது வந்த நோக்கம் அல்லது இந்த செய்தி உங்களுடைய கவனத்துக்கு வருவதன் நோக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் ஒருபுறம் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஏறெடுக்கப்பட்டிருக்கும். துதிகள், ஸ்தோத்திரங்கள், உபவாசங்கள், ஊழியர் சந்திப்பு, வீடு சந்திப்பு, ஊழியர்கள் வீட்டில் வந்து சந்திக்கிறது, எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வராதா, ஒரு வழி பிறக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கக்கூடும். அதனுடைய வழிகளில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடும். நமக்கு வழி திறக்கவில்லை, நமக்கு வழி நடத்த ஆள் இல்லை, நமக்கு எப்பொழுது வழி பிறக்கும்? இப்படியாக நம்மையும் அறியாது நம்முடைய மனம், ஆத்மா எதன் மீது தாகமாக இருக்கும் என்றால் வழிகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வழிகள். தேவன் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேல் 18:25 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இல்லாததாய் இருக்கிறது. எசேக்கியேல் 18:25 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மனுஷன் தன் வழியை பார்த்து கொண்டு போகிறான். என்ன, அந்த வழிகள் எல்லாம் வித்தியாசமான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறது. அந்த வழிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த வழிகள் எல்லாம் வித்தியாசமான முடிவுகளை கொண்டு வருகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள். வழி நடத்த ஆள் இல்லை. இந்த சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, வழி நடத்த ஆள் இல்லை, வழி நடத்த யாரும் இல்லை, இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், நம்முடைய நினைவுகளுக்கும் கர்த்தருடைய நினைவுகளுக்கும் மிக பெரிய வித்தியாசங்கள் வந்துவிடுகிறது. முதல்ல நினைவை பிசாசு தன் வசப்படுத்துகிறான். நினைவுகள் ஆடுதன் பொறுத்து தான் வழிகள் காணப்படுகிறது. நினைவுகளை பொறுத்து தான் வழிகள் இருக்கிறது. வழிகளை பொறுத்து நினைவுகள் அல்ல. எதையோ நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் இந்த கூடுகைக்கு வர வேண்டும் நினைக்கிறீர்கள், நினைவுகள் வந்துவிட்டீர்கள். ஆனால் வழிகள் முக்கியமல்ல, நினைவுகள் மிக முக்கியம். நினைவுகளை பொறுத்து தான் வழிகள் செயல்படும். அதனால தான் ஏசாயா 55:8 வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:25 அதே தான் சொல்லுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 அதே தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5:21 சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தரோடு கூட நாம் பயணப்படுகிற பொழுது 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வழியில் கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவது. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் என்னெல்லாம் மனதில் நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தெரியப்படுத்துவார்கள். இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். இதோடு ஜெபம் முடிந்தது என்று சொல்லி தேவைகளெல்லாம் கர்த்தருக்கு அறிவித்த பிறகு, தங்கள் மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் கொட்டிவிட்ட பிறகு, மன பாரங்கள், மன விருப்பங்கள், மன துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் கொட்டிவிட்ட பிறகு இதை ஜெபம் என்று நினைத்து அவர்கள் வழியிலே பார்த்து போய் கொண்டிருப்பார்கள். வழிகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ராஜ்யத்தின் புத்திரர்கள் தொகையோடு பிறக்கவில்லை யாரும். ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று மிக முக்கியப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் ராஜ்யத்தின் சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதுதான் வேதம் எதிர்பார்க்கிற காரியம். அதனால்தான் ஆண்டவர் வந்தவுடனே சொன்ன காரியம், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள்.
மனம் திரும்புங்கள். எதற்கு மனம் திரும்ப வேண்டும்? குடியை விட்டு, கேளிக்கையை விட்டு, களியாட்டத்தை விட்டு, பாவத்தை விட்டு, சிற்றின்பத்தை விட்டு ஜனங்க மனம் திரும்பி எதற்குள் மனம் திரும்புகிறார்கள் என்று கேட்டால் மனம் திரும்புகிறார்களே தவிர அந்த பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்புகிறாங்க. ஆனால் பரிசுத்த பாதையை தழுவிக்கொள்கிறாள் என்று கேட்டால் கூடுமான வரைக்கும் இல்லை. இது உண்மை, இது நடைமுறை. ஐயா, ஆலயத்துக்கு வருகிறோம், குடியெல்லாம் விட்டாச்சு, பழைய பாவங்களை விட்டாச்சு, நல்ல மனிதனாக மாறிவிட்டார் என் கணவர், அல்லது என் மனைவி நல்ல ஒரு பெண்மணியாக மாறி இருக்கிறாங்க. சுபாவங்களில் இன்னும் தெரியாது. வந்து போய் கொண்டிருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, பிரசங்கையில் போக்கும் வருத்தமாக, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கன் மறிக்கிறதை கண்டேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மரண வழிகள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, மரண வழிகள். அந்த வழிகள், மனுஷனுடைய வழிகளுடைய முடிவு எல்லாம் ஜெபித்து பார்ப்போம், நடக்குதா பார்ப்போம், நடக்காவிட்டால் தற்கொலை பண்ணி சேர்த்து கொள்ளலாம் என்போம். இது ஜெபம் எதற்கு? தெரியல, வழி தெரியல, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த இரவு வேளையில் வழிகளை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். லேவியராம் புஸ்தகம் 26 வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம், ஓய்வு நாளே ஆசரித்தாலே போதும், உங்களுக்கு முதல் 15 வசனங்களிலே 18 வசனங்களிலே எல்லா ஆசீர்வாதம் வந்துவிடும். லேவியராம் 26 அதிகாரமும் 22 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவங்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். இதான் மனுஷனுடைய வழிகள். எல்லாமே லாபகரமாய் பார்த்து கொண்டு இருக்கும். எதுவுமே நஷ்டம் வரக்கூடாது, இழப்பு வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்து இழப்பின் வழியில் பயணப்பட்டு கொண்டிருப்பாங்க, நஷ்டத்தின் வழியில் பயணப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒழுகுதல் வழியில் ஒரு பொத்தலுள்ள பையிலே போடுகிற ஜனங்களை காணப்படுவார்கள். முடிவு பாருங்க, நீங்கள் பார்க்கிற பொழுது சஞ்சலமும் தவிப்பும் துக்கமும் இடரலும் மனக்கசப்பும் விரக்தியும் வேதனையும் இதுதான் மிஞ்சுமே தவிர பேய் பிசாசு மேலே பழி போட்டு கொண்டிருப்பாங்க, அல்லது பக்கம் பக்கத்தில் வாழ்கிறவர்களை உறவினர்கள் முறையில் இருக்கிறவர்களை பழி போட்டு கொண்டிருப்பாங்க. கடைசியில் அவர்களுடைய ஓட்டமும் வித்தியாசமாய் போய் முடியும். காரணம் என்ன? வழிகள் அறியவில்லை. பெரும்பான்மையான ஆலயவாசிகள், ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற ஜனங்கள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஒன்று ஏறினால் ஒன்று இறங்கும், ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்று உலகத்தின் வார்த்தை இருக்கிறது. அதே போல் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், படித்து முடித்தாச்சு, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா கூலி கிடைக்கல, கூலி கிடைச்சா திருமணம் ஆகலை, திருமணமானால் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தால் புருஷன் இல்லை, பெண் ஜாதி இல்லை, குடும்பம் கலைந்து விடுகிறது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி போய் கொண்டிருக்கிறது? எல்லாரும் நன்றாக இருக்கிறாங்களே, இது உடனே பார்வை எங்கே போகும்? கர்த்தரை விட்டு போய்விடும், கர்த்தருடைய வார்த்தை விட்டு போய்விடும். இவர்களுடைய கூக்குரல் என்ன இருக்குன்னா, துன்மார்க்கனை பார்த்து கேட்பாங்க நீதிமானிடத்தில், துன்மார்க்கன் செழிக்கிறானே, நீதிமான் மடிந்து போகிறானே, இதில் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே, ஜெபிக்காதவர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே, உபவாசிக்காதவங்களாம் நல்லா இருக்காங்களே, கொடுக்காதவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஒரே ஏமாத்துறவங்களாம் நல்லா இருக்காங்களே, இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். இது நம்முடைய வழிகள் அல்ல. இதையெல்லாம் கண்ணோக்கி பார்த்து கர்த்தரை பார்க்க வேண்டிய உன்னுடைய ஆவிக்குரிய பார்வை இந்த துன்மார்க்கத்தின் மீதோ துஷ்ட காரியத்தை செய்கிற ஜனங்களுடைய பராக்கிரமத்தின் மீதோ போகக்கூடாது. அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். அதே சமயத்தில் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனோட வழியில் சத்தியமும் ஜீவனும் காணப்படும். சத்தியம் இல்லாமல் ஜீவன் இல்லை. ஜீவன் இருக்கிறதே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகத்தான். இது புறஜாதிகளுக்கு அல்ல, ஆலயவாசிகளுக்கு அல்ல, இது ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு. ராஜ்யத்தின் புத்திரர் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், தேவனை அறிந்த விசுவாசிகள் ராஜ்யத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறுகிறார்கள். அவருடைய ஜபங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஜபத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே பிழைக்கிறவர்களாய், மத்தேயு 4:4 வாசிக்கிறதை போல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி காணப்படும். இந்த ஜனங்கள் எல்லாம் நாமும் தரிக்கப்பட்டிருக்குமே தவிர வழிகளிலே காணப்பட மாட்டார்கள். வழிகள் என்று சொன்னால் தேவன் வைக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தேவன் வைக்கிற இடத்தில் இருக்கிறதே மிகப்பெரிய காரியம். தேவன் கொடுக்கப்படுகிற இடத்திலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை மனுஷனுடைய சரீரத்தை காணப்படும். தேவனுடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். உபாகம் 1 அதிகாரம் 31 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா,
ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு வரவில்லை, இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் கயிறினால் நம்மை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ ஜீவியம் பண்ணி மடிந்து போக வேண்டிய நம்மை கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து பரிசுத்தாவை கொடுத்து கிருபை பாராட்டி கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இந்த தேவ சமூகத்தில் கொண்டு வந்ததன் நோக்கம் நீங்கள் சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதுவரை கிருபையில் பயணம் பண்ணீங்க, இனி வருகிற நாட்கள் நீங்கள் வார்த்தையிலே பயணப்பட வேண்டும். வார்த்தையிலே பயணப்பட வேண்டும். தேவன் எப்படி சுமக்கின்றார், யாரை சுமக்கின்றார், யார் கைவிடப்படுகிறாங்க, இதெல்லாம் விசுவாசே வருகிற பொழுதே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கிருபை 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 என்று சொல்வது தவறல்ல. அந்த கிருபையில் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது, நான் மறுதளிக்கவில்லை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவன் சுமந்து கொண்டது வந்ததை கண்டீர்களே. நீங்கள் இது சுமக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தை எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் காணப்படுகிறோம். சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இந்த இடத்துல தேவனோடு ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்பது உதட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அல்ல. இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் தங்கள் வழிகள் எல்லாம் அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் முழுவதுமே கஷ்டப்படுகிற நாட்களாகவே காணப்பட்டது. வேலைக்கு போகிறது தவறா, சம்பாத்தியம் பண்ணுகிறது தவறா, நம்ம உணவு உட்கொள்கிறது தவறா, இப்படி தான் எல்லாமே வெளியரங்கமான பார்க்கிற பொழுது எல்லாமே நியாயமாய் தென்படும். ஆனால் அவருடைய வழிகள் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே முதலிலே உடைக்கப்படுகிறது அடிமைத்தனத்தின் கட்டுகள். உங்களை சுற்றிலும் பாவத்தினுடைய துர்நாற்றம் இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பீர்கள் என்று அநேகர் அதற்காக ஜெபிக்கிறாங்க. வழிகள் தெரியல. எல்லாருக்கும் ஆசை, குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல பந்தியத்தில் இருக்க வேண்டும், புருஷனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், புருஷன் குடும்பத்தை நடத்த வேண்டும், மனைவி உத்தமமாய் இருக்க வேண்டும், பிள்ளைகள் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும், என் கையின் பிரயாசம் சாப்பிட வேண்டும், பிள்ளைகளை காண வேண்டும், எருசலேமின் சமாதான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு கர்த்தருக்குள் நித்திரை அடைய வேண்டும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் ஏக்கம் இருக்கும். ஆனால் நடைமுறையோ எதிர்மறையாய் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? அதுக்கு காரணம் என்ன? வழிகள். சங்கீதம் 128 1வது வசனத்தில் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் அவர் வழியில் நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு பகுதி என்று சொன்னால், அவர் வழிகளிலே நடக்கிறது இன்னொரு பகுதி. அவருடைய வழி என்று சொன்னால் என்ன? தலைமைத்துவத்தை தீர்மானிக்கிறது கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். முதலிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய அந்தஸ்து, ஒரு ஆவிக்குரிய சத்துவம், ஆவிக்குரிய பொக்கிஷம். எரேமியா 3:15 வாசிக்கிறோம், தனக்கு பிரியமான தன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் உங்களை சகல நல் மேய்ச்சல் வழியை நடத்துகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியே போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நடுவில் என்ன நடக்குது என்று கேட்டால், சரீரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, மாம்சம். அப்பொழுதுதான் தீமோத்திலே வாசிக்கிறது போல, தீமோத்தி 2 தீமோத்தியோ 4வது அதிகாரம் 3வது வாசிக்கிறது போல, ஆரோக்கியமான வசனத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் இருதயத்தில் செவித்தினர்களாகி தங்களுக்கென்று போதகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்ற இடத்தில் வாசிக்கிறோம். இது சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வருகிறது. தங்கள் இச்சைகள் நிறைவேற்ற போதலை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாறுபாடுன சந்திட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்க. எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் உண்மையிலே பரிசுத்தமான தலைமைத்துவம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது சத்தியத்தில் வளர, கிருபையில் வளர, ஆவியில் வளர, வார்த்தையில் வளர, வார்த்தைக்கு விரோதமாய் தலைமை போய்கொண்டிருக்கிறது. மாம்சம் தலை தூக்குகிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மாறுபாடான சந்ததியாய் காணப்படுகிற பொழுது நாம் அந்த தலைமையிலிருந்து வெளியே வந்து கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, ஏனென்றால் நமக்கு தெரியும், உண்மையிலே எழுத்தின்படியே ஞானத்தின்படியே நமக்கு நன்றாகவே தெரியும் இது சரியான தலைமைத்துவம் இல்லை.
எது மாம்சம் உயர்த்தப்படுகிறது சரியான தலைமைத்துவம் இல்லை. உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிறதும் நீங்கள் துன்மார்க்குடைய வழியில் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல வழிகள் தெரியாமல் முடிவுகளுக்கும் பலன்களை மட்டும் நோக்கி பார்ப்பாங்க. வழிகள், ஒரு கதவை அடைக்கப்பட்ட மறு கதவை கத்து திறக்க வல்லவர். நான் ஜெபித்தேன், இந்த மனிதனை கத்தர் அனுப்பினார். நான் ஜெபித்தேன், இந்த கதவு திறக்கப்பட்டது. நான் ஜெபித்தேன், எனக்கு இந்த வேலை கிடைத்தது. நான் ஜெபித்தேன், இதெல்லாம் நடந்தது. எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவ சித்தத்தை நீங்கள் அறிகிற பொழுது, உங்கள் சித்தம் இருந்தால் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடாது. தெளிவாய் இருக்க வேண்டும். திறக்கப்படுகிற கதவுகள் எல்லாம் தேவனால் திறக்கப்படுகிற கதவுகள் அல்ல. உங்களுக்கு தயவு பெறுகிற எல்லா இடமும் தேவன் பாராட்டுகிற தயவு அல்ல. இதை திறக்கப்படுகிற கதவிலும் தெரிந்து கொள்ளுதல் இருக்கிற ஜனங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய வழிகளை பாருங்க. அவனுக்கு திறக்கப்பட்ட வாசல் பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் வாசல். யூத வாலிபர்கள் கொஞ்சம் பேரை அடிமையாய் கொண்டு போய் நேபுகாத்நேசர் தன்னண்டையில் வைத்து கொள்ளுகிறான். இவர்களுக்கு ராஜ போஜனம் பரிமாறப்படுகிறது. ராஜாவை முகமுகமாய் தரிசிக்கலாம். இப்படியாக உலக பிரகாரம்னா மிகப்பெரிய அந்தஸ்திலே இந்த வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். அதில் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு 4 பேர் மட்டும் என்ன சொல்லுகிறாங்க? இது நல்ல திறந்த வாசல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். திறந்த வாசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தேவன் தான் கொடுத்தார் என்று போயிருக்கலாம். தேவன் எழுந்தருளையும் சொல்லவில்லை, தேவன் தரிசனமாகியும் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே கூடாரமிட்டிருக்கிறது. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி யூதர்கள் அந்த நாள் காலத்தில் சில உணவுகள் நிராகரிக்கப்பட்டதாய் பூமியில் அவர்களுக்கு பிரமாணம் சொல்லுகிறது. அதன்படி இந்த எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நேபுகாத்நேசருடைய ராஜபோஜனத்தில் காணப்படுகிறது. மதுபானத்தை வைத்தும் கொடுப்பாங்க. தள்ளி வைக்கப்பட்ட சில இறைச்சிகளும் அந்த இடத்துல பரிமாற்றப்படும். ஆக மொத்தம் இந்த ராஜபோஜனம் தேவனுக்கு விரோதமான போஜனம். நல்ல அரண்மனை, போகிற சபையில் விசாலமாக இருக்கிறது. போகிற சபை இப்படி இருக்கிறது. அதாவது அதில் எந்த குறையும் காணப்படாது. பில்டிங்கில் பிரச்சனை கிடையாது. நம்ம உலக பிரகாரமான அந்தஸ்தில் எந்த விதத்துலையும் குறைவு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல பரிமாறப்படுகிற உணவு எனக்கு உகந்ததல்ல. தானியேலுடைய இருதயம் பேசுகிறது. இது கர்த்தருக்கு பொல்லாததாக இருக்கிறது. தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லாத்தையும் காட்டுகிறார். சொல்லுவாங்க, காட்டுவார், கர்த்தர் ஊட்ட மாட்டார், நம்ம தான் எடுத்து சாப்பிடணும். இங்கே எல்லாம் பரிமாறப்படுகிறது. ராஜாவினுடைய தயவும் ராஜாவினுடைய சிபார்சும், ராஜாவை முகமுகமாய் ஆளுங்கட்சியினரை சந்திக்கிறது. தயவு கிடைக்கிற பொழுது அது தேவன் திறந்த வாசல் அநேகர் நினைத்து கொள்ளுவாங்க. நான் என்ன சொல்லுகிறேன்? அந்த இடத்திலும் இந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுகிறான். தானியேல் 1:8 வழிகள் என்று சொன்னால் திறக்கப்படுகிற வழிகள். ஐயா, வழியை திறக்கல, நல்ல பக்குவப்படுங்கணும். ஆத்மா பக்குவப்படணும். எந்த வழி திறந்தால் நான் போவேன். என் வழிகள் அல்ல, என் பிடிவாதம் அல்ல, என் விருப்பம் அல்ல, தேவனுடைய வழியாக இருக்கணும். ஆனால் நமக்கு முன்பு திறக்கப்படுகிற வாசல்கள் நீங்கள் பார்க்கிற பொழுது தேவனை விட்டு விலகிற வாசலாகவே காணப்படும். என்ன செய்வது? சில பேருக்கு பரிசுத்தமாக இருந்து கொண்டே இருப்பாங்க. மிகவும் 3 வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை காய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வறட்சியின் வழியை போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, ஆலயத்தில் நித்தம் வந்து ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. எந்நேரமும் அவருடைய வாழ்க்கையில் அந்த உணவுக்காக நான் சொல்ல, ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார் என்று நினைத்து கொண்டு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த ஒரு நிலை, வெதுவெதுப்பான நிலை வந்து மங்கி போய் கடைசியில் அந்த திரி அணைந்து விடும். ஆவிக்குரிய தீபம் வாழ்க்கையில் அணைந்து விடும். இவருடைய செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிற்றின்ப பிரியனாக மாறி விடுவாங்க. பண ஆசையில் பிரியம் போய்விடும். ஏன்? தேவன் திறக்காத வழியில் நீ பயணப்படுகிற பொழுது பரிசுத்தத்தில் தள்ளாடுதல் வரும். தேவன் திறக்கிற வழியிலே வருகிற பொழுது உங்களையும் அறியாமல் உங்கள் நாவிலே துதி வரும். தேவன் திறக்கிற வழியில் நீங்கள் காணப்படுகிற பொழுது பரிசுத்தத்துக்காக நிற்பீங்க, அசுத்தத்தை நிராகரிப்பீங்க, அசுத்தத்தை ஆட்சேபிப்பீங்க. அசுத்தம் செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தூரமாய் காணப்படுவீங்க. பாவிகளுடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பதில்லை. சங்கீதக்காரர் சொல்லலாம், பாவிகள் என் சமூகத்தில் இருப்பதில்லை, அவைகள் அதிகாலமே நான் சங்கரிப்பேன். அதிகாலை கிருபையை அதிகமாக நாடுவாங்க. தேவனை அதிகாலையில் தேடுகிற பொழுது நீங்கள் கேளாத ஒரு கிருபை உங்களை வந்து சேரும்.
இந்த இரவு வேலை இந்த கூடுகையில் வந்திருக்கிற ஜனங்கள், ஊடகத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள், தீர்க்க தரிசனமாய் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆவியானால் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன். நீ பயப்படுற காரியம் வாழ்க்கையில் நேரிடுகிறது இல்லை. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ பயப்படுற காரியம் உன் வாழ்க்கையில் நேரிட போவதில்லை. நீ அப்படி நினைத்து கொண்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதவைகளாம் நடந்தால் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார் நினைத்து கொண்டு இருக்கிறாய். இல்லை, அது அப்படி சம்பவிப்பதில்லை. நீ துக்கித்து அழுவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. அழுது அழுது உன் கண்ணீரெல்லாம் வற்றி போனது தான் மிச்சம். வழி தெரியாமல் நின்று அழுது கொண்டிருக்கிற குழந்தையை போல் ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி தெரியாதபடியினால் திக்குமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு போதுமான வழிகள் போதிக்க ஆட்கள் இல்லை. என்ன, அவர்களாக நினைத்து கொண்டு ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுகிறது. சரி, பக்கத்தில் இருக்கிறது போகிறேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் போய் கொண்டிருக்கிறேன், நான் போய்த்தான் ஆகுவேன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் அந்த ஆலயத்துக்கும் அவர்களுக்கும் அந்த ஆலயமே வெளிப்பாடற்ற இடமா இருக்கும். வேறு வழி இல்லை. வேறு என்ன செய்வது? பிரியமான தேவனோட ஜனமே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வழிகள் எல்லாம் கர்த்தருடைய வழிகள் அல்ல. இங்கே தேவன் கொடுக்கிற வழி பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தங்களை காத்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தானியேல் 1:8 இந்த தீர்மானம் எடுக்கிறார்கள். தானியேல் 1:17-18 தேவன் அவர்களுக்கு விசேஷமான கிருபையை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை வேண்டும். தயவு செய்து பொன் ஆபரணங்களையோ பலவர்ண வஸ்திரங்களையோ குறித்து நான் பேசுகிற நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிரதிஷ்டை வெளியரங்கமாக தெரிகிற பிரதிஷ்டை மட்டுமல்ல, உங்கள் மனதில் ஒரு பிரதிஷ்டை வேண்டும். ஏதோ என்னை தீட்டுப்படுத்த போகின்ற ஒரு காரியம் என்னை தீட்டுப்பட நான் விட போவதில்லை. பொன் வெள்ளி வந்த பிறகு இந்த பிரதிஷ்டை உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் செய்கிற இந்த பிரதிஷ்டை பரலோகத்தினுடைய நம்பிக்கை சம்பாதிக்கத்தான் இருக்கும். ஏற்கனவே என் பிள்ளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. இந்த பிரதிஷ்டை பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சம்மந்தப்பட்டதல்ல. நான் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நான் நிற்பேன். என்ன ஒரு சோதனை வந்தாலும் பற்றாக்குறை வந்தாலும் நிற்கிற ஜனங்க பசுமை வருகிற பொழுது, வறட்சி மாறி வளம் வருகிற பொழுது அவர்கள் வழிகளெல்லாம் தாறுமாறாய் போகிறது நீங்கள் காண முடியும். சில பேர் பற்றாக்குறையே காரணம் காமித்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போய் விடுவாங்க. நகோமி என்ற ஒரு பெண்மணி ரூத்தின் சரித்திரத்திலே வாசிக்க முடியும். வழிகள் எல்லாம் பெத்லெகேம் அப்பத்தின் வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. யூதேயா தேசம் என்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. அந்த இடத்துல தேவன் தம் ஜனங்களை ஸ்தாபிக்கிறார். அந்த இடத்துல ஒரு வறட்சி வருகிறது, ஒரு வனாந்திரம் வருகிறது, ஒரு பஞ்ச காலம் வருகிறது. இந்த பஞ்சத்தினுடைய ஒரு குடும்பத்திலே இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் பற்றாக்குறை வருவதற்கான காரணம் என்ன? ஆவிக்குரிய ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். பொருளாதார பற்றாக்குறை மட்டும் சொல்லலை. ஒரு பற்றாக்குறை வருவதுக்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பற்றி எரிகிற ஒரு பற்றாக்குறை கணவனுக்கும் மனைவிக்கும் காணப்படும். என்ன பற்றாக்குறை தெரியுமா? அன்பு என்ற பற்றாக்குறை. அன்புனா நீங்கள் நினைக்கிற வேலண்டைன்ஸ் டே அன்பு இல்லை, இச்சைக்குரிய அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13 படுப்பதற்கு முன்பு படித்து விட்டு படுங்க. வேதம் காட்டுகிற அன்பு என்ன? நாம் பாராட்டுகிற அன்பு என்ன? எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பொதுவாகவே சொல்லுகிறேன், கணவனை உயர்த்தியோ மனைவியை தாழ்த்தியோ, மனைவியை உயர்த்தியோ கணவனை தாழ்த்தியோ அப்படி பேசுகிறதல்ல. எல்லா ஜனங்களும் ஒரு வளையத்தை வைத்திருக்கிறாங்க, ஒரு வட்டத்தை உருவாக்குகிறாங்க. அந்த வட்டத்துக்குள் இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பம் நன்றாக போகும். அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகிற பொழுது உடல் அளவில் நீங்கள் உங்கள் மனிதனை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய மனுஷியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் நிமித்தம் இந்த பெண்ணோடு வாழுகிறேன், பிள்ளைகள் நிமித்தம் இந்த கணவனோடு வாழுகிறேன், அல்லது எனக்கு பொருளாதார தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வெளியில் போனால் தனித்து வாழ முடியாததுக்காக வாழுகிறேன், அல்லது இந்த பெண்மணி போனால் எனக்கு கௌரவ பிரச்சனை, இப்படி என் திருமண வாழ்க்கை ஒழிந்ததென்றால் சமுதாயத்தை தலை காட்ட முடியாது. இந்த கோட்பாடுகள் மத்தியிலே வாழுகிறது 90% ஜனங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மீதி 10% திருமணமே வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு இன்னும் மீதி இருக்கிற சதவீதங்கள் நீங்கள் பார்க்குற பொழுது, அதாவது 10%க்குள்ளே கொஞ்சம் சதவீதம் இப்படி. இன்னொன்று, எதற்கு திருமணம் ஆனது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிகிற ஜனங்களாக காணப்படுவாங்க.
உங்கள் வீட்டில் பற்றாக்குறை, வாழ்க்கையில் பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை வருவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே வழிகள் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. ஐயா, நான் எந்த வேசித்தனம் பண்ணவில்லை, எந்த உத்தமத்தை விட்டு விலகவில்லை, இல்லை உங்கள் மனதை நீங்கள் அடக்கி ஆள தவறி விட்டீங்க. உங்கள் மனம் விருப்பத்தின் பயணத்திலே போய் கொண்டிருக்கிறது. மனம் விரும்புகிறபடியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். அதனால்தான் இன்று ஒரு சரிவு அல்லது பள்ளத்தாக்கிலே வந்து நிற்கிறீர்கள். இந்த உபத்திரவம் உங்களை பிரமாணங்களை கற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ள முடிந்தது. இந்த நாளிலே இந்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை நீங்கள் காணப்படுவதன் ரகசியம் என்னவென்றால், இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் எழும்புகிற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாக காணப்பட போகிறது என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றும் வளம் வருவது பெரிதல்ல, மன வளம் அல்லது பரலோகம் உங்களை நம்பத்தக்கதான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பு வெளிச்சமாக காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே பற்றாக்குறை வருவதற்கு முன்பு அந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவினை தாண்டவும் மாட்டோம். நீங்கள் எப்படி வேணால் கூட்டி கழித்து பாருங்கள், பிரிவினை தாண்டவும் மாட்டோம். ஒரு கசப்பு காணப்படும். முதல்ல எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? நீங்கள் போகிற ஆலயத்திலே, பரிசுத்த சமூகத்தில், பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படுகிற இடத்தை உண்மையிலே தெரியும். அந்த மனுஷனை நான் முன்பின் பார்த்ததில்லை. இந்த மனுஷனை கர்த்தருக்கு இணையதளத்தின் மூலம் கூட கர்த்தரை எழுப்பலாம். ஆஃப்லைனில், ஆன்லைனில், ஆஃப்லைன் இல்லை. ஆனால் முதல்ல அந்த ஐக்கியத்தை பிசாசு உடைக்க பார்ப்போம். ஆன்லைனில் வரவங்களாம் நம்பாத, யாரையோரே ஏதோ சொல்லுவாங்க. என்ன வந்து சேர்க்கிற சத்தியம் ஆத்துமாவுக்கு செழிப்பை தருகிறது, பரிசுத்தத்தை கூட்டுகிறது, விசுவாசத்தை உயர்த்துகிறது, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது. இந்த அனைத்தையும் நிராகரிக்கத்தக்கதாக சில ஜனங்களுடைய வார்த்தைகள் அதிகப்படியாய் உலகத்தின் ஆவியை தரித்தவர்களாய் காணப்படும். அவங்க வாழ்க்கையில் விரக்தி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் சோதனை இருக்கும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகள் கர்த்தர்களை தண்டிக்கிறதே போல் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையினுடைய வழிகள் தெரியாது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு இப்படி வந்தது, ஏன் என் திருமணம் இப்படி உடைந்தது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது, இந்த கேள்விகள் அவர்கள் மனதில் ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும். அவர்களுக்கு நீங்கள் எந்த பரிகாரத்தை கொண்டு போனாலும் இந்த இடத்திலே அவர்கள் பக்குவப்படாதபடியினால் பக்குவப்பட்ட உங்களையும் அசைக்கப்படுகிற சூழ்நிலை உருவாக்குவாங்க. முதல்ல ஆவிக்குரிய ஆத்தும ரீதியான இணைப்பில் அசைவை பிசாசு உண்டு பண்ணுகிறான். அடுத்தது பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த இடத்துல கணவன் மனைவி அன்பு பற்றாக்குறை வரும். அன்பு பற்றாக்குறைன்னா இந்த கணவன் திசை திருப்பப்படுவான் அல்லது மனைவி திசை திருப்பப்படுவான். மனைவி எங்கும் திசை திருப்பப்பட மாட்டா. ஒரு விக்கிரக ஆராதனை வீட்டில் காணப்படும். ஐயா, நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. கணவனை விட்டு பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துவாங்க. கணவன் தான் சிருஷ்டிகர்த்தன்னு நான் சொல்ல, சிருஷ்டிகளில் கவனம் செலுத்தி விடுவாங்க, சிருஷ்டிகரை மறந்து விடுவாங்க. ஒரு காலத்தில் குடும்ப ஜபம் எல்லாம் குடும்பத்தில் காணப்பட்டது. 2 வேளையும் பண்ண நாட்கள் இருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருந்தது. அதன் பிறகு குடும்பமே மனைவி நைட்டில் வேலைக்கு போகும், இப்போ புருஷன் பகலில் வேலைக்கு போவான், பிள்ளைங்கள்லாம் தாத்தா பாட்டி வீட்டில் வளரும். குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார சக்கரத்தில் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து கூடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இது எங்கேருந்து குடும்ப ஜபம் பண்ணுறது? இதுதான் இன்றைக்கி சிதறடிக்கப்பட்டதன் ரகசியம். பொருளாதாரம், பணம் கட்ட வேண்டும். ஒரு புள்ள பெற்றுக்கிற காலம் ஆயிடுச்சு. 2 அதிகமான விஷயம். 3 அற்புதம். தெரியாதனமாக 2 ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிடும் ஒரு குழந்தைக்கு அப்புறம். 3 புள்ளெல்லாம் தள்ளி பெற்றானா பெரிய சாதனை மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிற நாட்டு நிலைமை சொல்லுங்கள். வழிகள் எல்லாம் என்னுடையது. கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் அவருடைய வழிக்கு வருவதற்கு எனக்கு தெரியாது. அதெல்லாம் மிக கடினமான காரியமாக இருக்கும். எதற்காக நான் பல காரியங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை வருவதுக்கு முன் உங்கள் மனதில் பற்றாக்குறை வந்துடும். ஒன்று சந்தேகம் வந்துடும். புருஷன் மேலே சந்தேகம் வரும், இல்லை மனைவி மேலே சந்தேகம் வரும், இல்லை 2 பேரில் உண்மையற்றவர்களாக ஜீவியம் காணப்படும். ஒருவர் உண்மையற்றவர்களாக இருக்கிற பொழுது இன்னொருவரை இந்த ஆவி தாக்கும். யோபு 31 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கணவன் வழி விலகி போகிற பொழுது அதே தவிர மனைவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அயலானுடைய வீட்டை எட்டி பார்த்தனால் என் மனைவின் மீது வேறொருவன் சாய்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் சொல்கிறது. கணவன் ஒரு வழியாக போனால் மனைவி இன்னொரு வழியாக போவான்.
இல்லாவிட்டால் பிள்ளைகள் திசை திருப்பப்பட்டுருவாங்க. அந்த ஒரு தவறு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கும். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் இதை குறித்து தியானிப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. பொருளாதாரத்தில் எப்படி தப்பித்து ஜெயித்து வந்து விட்டோம், ஆனால் இல்லை, இந்த பொருளாதாரம் நிலைக்காது. வேசித்தனம் செய்கிறவர்கள் வேசி நிமித்தம் ஒரு சின்ன அப்பத்துக்கும் இறந்து தெரிய வேண்டிய நாட்கள் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. வசனம் பொய்யாகாது, மனுஷனுடைய வார்த்தை மெய்யாகாது. பொருளாதாரம் இன்று வேசித்தனத்தின் உச்சக்கட்டில் இருக்கிற இடத்துல இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. எப்படி மனுஷன் இறங்குவான் என்று தெரியாது. நான் பயமுறுத்தவில்லை சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்னா, ஞானமற்ற சம்பாத்தியம், ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலே ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஞானத்தின் வழியிலே தான் ஐஸ்வர்யம் உங்களிடத்துல நிரந்தரமாய் தங்குகிறதும் தற்காலிகமாக இருந்து போய் விடுகிறதும் இருக்கிறது. இது பணம் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, மனம் சம்பந்தப்பட்ட காரியம். இந்தம்மா புறப்பட்டு போகிறது, நகோமி போகிறாங்க, கணவனோடு 2 மகன்களோடு போகிறாங்க. துணிகரமாக மோவாபிய தேசம், வேசித்தனம் உருவான தேசத்தில் அவங்க குடியேறுகிறாங்க, வீட்டை வாங்குறாங்க, நிலத்தை வாங்குறாங்க. அந்த ஊரில் அந்த நாட்டில் 2 பெண்களை பார்த்து திருமணம் செய்கிறாங்க. அந்நிய நுகம், வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்துக்கு பிணைக்கப்படுங்க வெகு பாடுபடுவான். நான் சொன்னேன்னா, நீங்கள் எப்பொழுது பொருளாதார வேட்டைக்குள்ளே போகிறீங்களோ, ஐஸ்வர்யத்தின் பின்னால் போகிறீர்களோ, அதை தேடி கொண்டு போகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் அஞ்ஞானம் உள்ளே வந்துடும். அடிப்படை சத்தியமே கலைக்கப்பட்டுரும். ஏன்னா பெருந்திரள் அதை செய்யும். அதிலெல்லாம் ஒன்றுமில்லை என்று சபையும் குளிர்ச்சியாய் காணப்படும். சபை அதை கண்டித்தாக ஜனங்க போயிடுவாங்க. அதனால் சபை அதுக்கு சரி கேட்டு செவி சாய்த்து கொண்டு மௌனமாக இருக்கும். பரவாயில்ல, ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி வந்தவங்க நிறைய பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது கண்டனத்துக்குரிய காரியம் என்று போதிக்கிறதுக்கும் ஆள் குறைவாகிவிட்டது. கேட்பதற்கும் ஜனங்கள் தயாராக இல்லை. கேட்கிறவர்கள் இருந்தால் போதிக்க வேண்டும் என்பதல்ல, போதிக்கிறவர்கள் இருந்தால் கேட்கிறவர்கள் உருவாவாங்க. ஒருத்தன் கேட்டால் கூட சத்தியத்தின்படி வாழ்கிற குடும்பத்தை உருவாக்கலாமே, ஏன் அது நடக்கிறதில்லை? அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. இது மரணம் வரை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். கர்த்தரை வைக்கிற நாள் வரை சொல்லிக் கொண்டிருப்பேன். இதை கேட்டு பின்பற்றுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று வேதம் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். வெகு பாடுபடாது இருப்பதற்காக சொல்லுகிறேன். அந்நிய தேவதைகள் நாடுகளுக்கு மிகுந்த வேதனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இது மதவாதியாக நான் பேசவில்லை. இதில் ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு இருக்கிற ஜனங்க, பொருளாதார வேட்டைக்கு நீங்கள் போவீர்கள் என்றால், வழிகள் எல்லாம் உங்களுடைய வழிகளாக இருக்கும் என்றால், நீங்கள் கேட்கிற பொருளாதாரம் அந்த பஞ்சகாலம் போய்விடும். மறுபடியும் நீங்கள் புறப்பட்ட இடத்திலே வலம் வர ஆரம்பிக்கும். அதான் நீங்கள் பார்ப்பீங்க, பிள்ளைகள் காதல் வசப்படுவாங்க, தகப்பன் வீட்டில் செழித்திருப்பாங்க. அது தெரியாது. வருமன் என்னன்னு தெரியாது, பசின் என்னன்னு தெரியாது, நிர்வாணம் என்னன்னு தெரியாது, தாகம் என்னன்னு தெரியாது, பற்றாக்குறை என்னன்னு தெரியாது, கடன் என்னன்னு தெரியாது, கடன்காரன் வீட்டுக்கு வந்து கற்றுக்கிறது என்னன்னு தெரியாது, அவமானம் என்னன்னு தெரியாது, நிந்தை என்னன்னு தெரியாது. அவர்களை ஒரு நல்ல விதத்தில் கர்த்தரை அலங்கரித்து வைத்திருக்கிறார். இவர்கள் சொல்லுகிற ஒரே காரியம், எங்களுக்கு அன்பு இல்லை, அன்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி இச்சையை மேற்கொள்ள தெரியாமல் இவங்க என்ன செய்யறது? அது இச்சைன்னு சொல்ல முடியாது, அது அன்பு பற்றாக்குறைன்னு சொல்லி அன்பரை தேடுகிறதாக நினைத்து கொண்டு போய் எல்லா அவலட்சி நிறைந்த ஒரு நபரோடு கூட தங்கள் வாழ்க்கையை துவங்குற பிறகு தான் தெரியும் நல்ல பங்கை எழுந்து விட்டோம். சபையானாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்தத்தினுடைய தலைமைத்துவத்தை விட்டு போகிற பொழுது, நான் என் சபை மட்டும் சொல்லலை, பரிசுத்தத்தின் தலைமைத்துவம், உங்கள் பரிசுத்தம் குலைக்கப்படுகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய இடர்கள் அடைகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இல்லாது இருக்கிறது நல்லது. இல்லை, இடரலற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, பரிசுத்தம் உயர்த்தப்படுகிறது, ராஜ்யத்தின் சத்தியம் எனக்கு புகட்டப்படுகிறது, புதிய சத்தியம், எல்லாம் புதிய காரியங்கள் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு நிழல் கொடியின் கீழ் கர்த்தருடைய கிருபை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது, செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், விடுதலை பெறுகிறோம். இப்படி சொல்லுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தலைமைத்துவத்தை பற்றி கொள்ளணும். நம்மளையும் அறியாமல் நம்முடைய வீட்டில் அவர் வழிகள் எல்லாம் அந்த வார்த்தையானது உங்களை நடத்தி கொண்டிருக்கும். போகக்கூடாத வழியும் சொல்லும். இந்த இடத்துல ஒரு மேய்ப்பன் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியில் ஒரு வார்த்தையினுடைய அறிவு கிடையாது. கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் என்பது போல ஒரு இடத்துக்கு போகிறது, அது உலக பிரகாரம் ஓட்டம். ஒரு வீட்டை கட்டுக்கிறது தவறா, ஒரு நிலத்தை வாங்குறது தவறா, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது தவறா,
என்னையா உலகம் செய்கிறது? ஆனால் நான் சொல்லுகிற உலகத்தின் வேஷம் தரிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் திருமணம் செய்யக்கூடாது, நிலத்தை வாங்கக்கூடாது, வீட்டை கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. எங்கே போய் யாரிடத்துல போய் நீங்கள் சவகாசம் வைக்கிறீங்க? எங்கே போய் யாரிடத்துல போய் நீங்கள் ஐக்கியம் வைக்கிறீங்க? உங்களோட பற்றாக்குறைக்கு, உங்களுடைய பொருளாதார தட்டுப்பாட்டிற்கு என்று நீங்கள் போய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடைசியில் என்ன நடக்குது என்றால் 3 ஆண்களையும் அந்த பெண்மணி இழந்து விடுகிறார். 3 ஆண்களையும். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் ஆண்டுகை செய்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரே ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னா போதும், அந்த தேசம் காப்பாற்றப்படும். பொன் வெளியெல்லாம் அடுத்தது தான். என்ன, இதே தலைமைத்துவம் தான் இன்றும் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இது எப்படி வருமானம் வருகிறது? வருமானத்துக்கு என்ன வழி செய்கிறது? வருமானத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு என்று கர்த்தர் சத்துருக்களை எழுப்புகிறார். உங்களுடைய நிலைமையை பார்த்து என்ன செய்கிறாங்க? உங்களுடைய பக்தியான வாழ்க்கையை பார்த்து ஜனங்க பயப்படாமல் அவங்க யுத்தம் பண்ண வருகிறாங்க. பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது. அந்த மனுஷன் ஜப்பன்னு இருக்கான், அந்த மனுஷனுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது என்பது உலகத்தினுடைய கணிப்பாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியாது. இப்படி தான் உலக பிரகாரம் ஜனங்கள் உன்னதமான தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், ராஜாக்கள், தேவனுக்கு பயபக்தியாக வாழ்ந்த ஜனங்களோடு கூட யுத்தம் செய்ய வந்து, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அப்பொழுது இந்த ஜனங்கள் துதியை விடலை, ஜபத்தை விடலை, ஸ்தோத்திரத்தை விடலை, ஊழியரோட ஐக்கியத்தை விடலை. யுத்தம் வந்திருக்கிறதுனால அலறலை, கண்ணீர் வடிக்கலை. ஆனால் என்ன செய்வது என்று மட்டும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தேவ சமூகத்தில். கர்த்தருடைய ஜனங்களுக்கு துதிக்க தான் தெரியும், ஜெபிக்க தெரியும், உபவாசிக்க தெரியும். இப்படி தான் வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறது. இதை மட்டும் செய்தாங்க, செய்கிறதை தடைபடாது நடக்க நீங்கள் முற்படுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற அதிர்ச்சி தரும் தகவல்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஜபத்தை நிறுத்தி விடுவீர்கள், குடும்ப ஜபத்தை நிறுத்தி விடுவீர்கள், அல்லது தேவனோடு பயணப்படுகிற பயணத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாய் போய் முடியும். அது ஒழுங்கல்ல, கர்த்தருடைய வழிகள். நீங்கள் செய்கிற ஜபத்தை, நீங்கள் செய்கிற ஸ்தோத்திரத்தை, நீங்கள் செய்கிற ஆவிக்குரிய பயணத்திலே காணப்படுங்க. கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி ஒருவனோடு ஒருவன் அடித்து கொண்டு மாண்டு போகிறத நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அந்த நாட்கள் இப்படி தான் நடந்தது. யோசேபாத்திர நாட்களில் அந்த மனுஷனுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, யுத்தத்துக்கு தூரமான மனுஷன், ஆனால் தேவனுடைய துதியை ஆசரித்த மனுஷன், தேவனுடைய பாடகர்களை உற்சாகப்படுத்தின மனுஷன், தேவனுக்காக உபவாசித்து ஜெபிக்கிற மனுஷன், யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளணும்னு விசுவாசித்த மனுஷன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இவனுடைய வாழ்க்கையில் எகு என்ற ஒரு தீர்க்கதரிசி போக்குவரத்துமாக இருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய தலைமை ஒழுங்காக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் வந்தாலும் அந்த யுத்தத்தில் உங்களுக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் தருவார்னு சொல்ல வருகிறேன். உங்களுக்கு இனி வருகிற நாட்களில் எதிர்பாராத பொருளாதார ஒத்தாசை கர்த்தர் அனுப்ப போகிறார். யார் மூலமாக அனுப்ப போகிறார்? உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடையது உங்களுடையதாய் மாறப்போகிறது. நீங்கள் நம்பவில்லை என்றால் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கர்த்தருடைய வழியில் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த துன்மார்க்குடைய ஆசீர்வாதம் நீதிமானுக்கு வந்து சேரும். நான் என் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு தான் ஜெபம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் கையின் பிரயாசத்தில் உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும். என்ன ஜெபிக்கிறோம், என்ன உபவாசிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், ஒன்றும் நடக்கவில்லை ஐயான்னு சொல்வார்கள் இல்லையா? அதுக்கு காரணம் எல்லாம் இதுதான். வழிகள் தெரியாது. ஆலயத்துக்கு வழி தெரியும், ஆண்டவர் இடத்துல சேர்கிறதுக்கு வழி தெரியாது. இந்த இடத்துல அவர்கள் ஒரு முட்டி மோதி மாண்டு போய் அவர்கள் கொண்டு வந்த அந்த இராணுவ ஆயுதங்கள் எல்லாம் இவனுடைய பொக்கிஷசாலைக்கு வந்து சேர்கிறது. யுத்தத்துக்கு வருகிற சும்மா வர மாட்டாங்க, அதுக்கு தேவையான பணத்தோடு கூட வருவாங்க. அவர்களுடைய உணவு செலவுக்கு என்று பணம் இருக்கும், அவருடைய மற்ற யுத்தத்துக்கு என்று பல கோடிகள், இன்று போல் அன்றும் பெரிய தொகைகள் அந்த யுத்தத்திலே கையாளப்படும். அத்தனை தொகையும் யோசபாத்துக்கு வந்து சேர்ந்தது. இனி வருகிற நாட்கள் சத்துருக்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் அதிகமாக சிரமப்படாமலே போய் சவதரிக்க போகிறீங்க. யுத்தம் வருகிற பொழுது சாதாரண ஜனங்கள் பெரிய ஜனங்களை போய் தேடுவாங்க, சிபார்சுகளை நாடுவாங்க, பெரிய பராக்கிரமசாலிகளை தேடுவாங்க, அல்லது இன்னொரு துன்மார்க்கர் கும்பலையும் தேடி கொண்டிருப்பாங்க. ஒரு துன்மார்க்கம் வருகிறான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா அல்லது உலகத்தினுடைய பிள்ளைகளா என்று தெரிய வரும். ஒரு துன்மார்க்கம் வருகிறான் எதிர்த்து. நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய மனுஷர்கள்
நீங்கள் போய் இன்னொரு துன்மார்க்கனை போய் காட்கிற பொழுது, அவனிடத்தில் போய் சகாயத்தை கேட்கிற பொழுது, வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 50 உங்கள் வழிகளெல்லாம் மாறுபடாய் போகிறது. நீ துன்மார்க்கரோடு கை கோர்க்கிறாய், ஆகையால் உன் ஜெபத்தை நான் கேட்கிறதில்லை. உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என் பிரமாணத்தை எடுத்து உரைக்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன பிரமாணங்களை நான் ஜெபிக்கிறவங்க தான் நான் ஒன்றும் பிரசங்கிக்கிறேன், நான் ஒன்றும் ஊழிய செய்யலை நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் விஷயம். நீங்கள் விசுவாசமாக அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உன் வழிகள் சரியில்லை, நீ துன்மார்க்கோடு கை கோர்க்கிறாய். துஷ்டத்தனம் உன் கருத்தில் இருக்குது. வாழ்க்கையில் சோதனைகள் வருகிற பொழுது துஷ்டத்தனத்தை நான் கத்தி இருந்தால் எடுத்து குத்திடுவேன்னு சொல்வீங்க, எனக்கு வராததை அவனை கொண்டு போடுவேன்னு சொல்லுவீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கும். அதிகப்படியான பிரச்சனையில் உங்களுடைய உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் உங்கள் ஆவியின் கனிகளை காத்துக்கொள்வீர்கள் என்றால் அது கிரிய செய்யும். ஒரு வதந்தி, செய்யாததை சொன்னதை செய்ததை போல சொல்லுவாங்க, நடக்காத நடந்தது போல திரிப்பாங்க. இதனால் என்னோடய எதிர்காலம் என்ன? இந்த சூழ்நிலையில் நீங்கள் பரிசுத்தாவினுடைய கனிகளை நீங்கள் கையாளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் மீது அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்து பெறாத அற்புதங்க, உபவாசித்து வராத அற்புதங்க, உங்கள் நடைகள் உறுதியாக இருக்கிறபடியினால், உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடியினால் உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானம் இருக்கும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. 1, வந்தான் அவன் பிழைத்தான், வராவிட்டால் அவன் மரித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது பாருங்கள். கர்த்தர் காட்டுகிற வழி. திடீரென்று பார்வோனுக்கு எகிப்தை ஆண்ட பார்வோனுக்கு சாராள் அம்மையார் மீது ஒரு ஆசை வந்து விடுகிறது. எபிரேய தோல் 65 வயது கேள்வியின் இடத்துல என்ன கண்டான் தெரியவில்லை, அதில் கொண்டு போய் விடுகிறான். தேவனை வாதிக்கிறார், மகாவாதியினால் வாதிக்கிறார். பொருளாதாரத்தோடு கூட அந்த பெண்மணி திரும்ப அனுப்பப்பட்டு விடுகிறார். பெரிய ஒரு பொருளுடைமையோடு வருகிறது. சோதிக்கப்படுகிறீர்கள், உபத்திரவப்படுகிறீர்கள், இனி எழும்பி பிரகாசிக்க முடியாதைய சரீரத்திற்கு பலனெல்லாம் போய்விட்டது, என் மனநிலை கூட அசைக்கப்பட்டதை போல் நான் உணர்கிறேன், வைத்த பொருள் ஞாபகத்தில் இல்லை, மறந்து விடுகிறேன், அவ்வளோ கவலைகள், அவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது. இனி எழும்ப வேணாம் என்று தெரியவில்லை. நான் எங்கிருந்து சம்பாதிக்கிறது? நான் எங்கிருந்து என் பிள்ளைகளுக்கு கடமை செய்கிறது? நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுகிறது? இந்த எண்ணத்தை விட்டு விடுங்க, வழிகளை பற்றி கொள்ளுங்க, கர்த்தருடைய வழியை. 75 வயதில் பயணப்படுகிற மனுஷனுக்கு மிகப்பெரிய பொருளுடைமையை கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் கேளாத வந்த ஆசீர்வாதம். மனுஷனத்திலும் சரி கர்த்தரிலும் சரி பொருளாதாரத்தை நேரே கேட்டால் வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ ஐஸ்வரத்தை கேளாமலும் பகையருடைய ஜீவனை கேளாமலும் உனக்கென்று எதுவுமே நீ கேட்கல, நீ கேட்டதெல்லாம் என் ஜனத்தை ஆள்வதற்குரிய ஞானம். பாருங்க, ஐஸ்வரத்தை கேளாமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கக்கூடாது என்பதல்ல, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் என்னத்தை கேட்க வேண்டும்? ஞானத்தை கேளுங்க. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்ன செய்யும் என்றால், எழுத்தன் கழுத்து என்று காரியத்தை செய்யாது. அப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், உங்களை தேடி கொண்டு வருகிற முதல் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம்தான். நீங்கள் சொல்லலாம், எனக்கு தேடி கொண்டு வந்த பிரச்சனை, நான் போகாவிட்டாலும் எனக்கு தேடி பிரச்சனை வருது. நான் சொல்ல, ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உனக்கு ஒரு லாபத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் ரீதியாக உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்து கொண்டே வரப்போகிறார். பாருங்க, தொட்ட இடமெல்லாம் பிரச்சனை, நான் போகிற திசையெல்லாம் பிரச்சனை, அத்தனை திசையிலிருந்தும் அது ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற செய்வார். அத்தனை திசையிலும் உனக்கு அனுகூலமாய் கர்த்தர் அனுசரியாக எழுந்தருள போகிறார். அத்தனை யுத்தங்களும், அத்தனை சவால்களும், அத்தனை கசப்புகளும், அத்தனை மார்க்க பேதங்களும், அத்தனை வதந்திகளும் உனக்கு வளமாய் கர்த்தர் மாற செய்ய போகிறார். எந்த மனுஷனுடைய வளம் எந்த மனுஷனுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். ஆபிரகாம் போய் கேட்கவில்லை, எனக்கு பணம் கொடு என்று. எல்லாம் தானாய் தேடி வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆபிரகாம் என்ன செய்தார் என்று பாருங்க, 12வது அதிகாரத்தில் ஒன்றும் செய்ததாக இருக்காது. அமைதியை காத்து கொண்டார். சமாதானத்தோடு அவர் இருக்க, அவரே தன்னை கர்த்தர் சமாதானம் தர வேண்டும் என்று எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனால் எனக்கு ஏற்கனவே கர்த்தர் சமாதானத்தை கனிகள் மூலம் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து அவர் தன்னுடைய ஆத்துமாவை சமாதானத்தினால் காத்துக்கொள்கிறார். நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அமைதியாக போயிட்டால் சத்தம் வராது. ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும், விசுவாசிகள், நான் அமைதியாக போய்விட்டால் சத்தம் வராது. ஏன் நியாயத்தையும் நான் பேச வேணாம், பிறருடைய அநியாயத்தையும் மிகைப்படி பேச வேண்டாம், நான் பேசி ஏதோ நடக்கும் என்றும் நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு மொழி மட்டும் நான் கடைபிடிக்கணும். என்ன மொழி? அந்நிய பாஷை இல்லை, மௌன மொழி. பேசாமல் இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். யாரால் எண்ணப்படுவான்? ஜனங்களால் மட்டும் எண்ணப்பட மாட்டான். அவன் பேசாமல் சமாதானத்தை காத்துக்கொள்கிறானே, பரலோகம் செவி சாய்க்கும்.
வழிகள். 1 மணி நேரம் வாயை மூணு இருக்க முடியாதா? முடியாது. சண்டைன்னு வந்துட்டால் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சொல்கிறேன். அந்த அம்மாவை ஜெயிச்சு என்னையா பண்ண போகிறேன்? அந்த புருஷனை ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் அந்த அம்மா சாப்பாட்டை தான் சாப்பிட்ணும். அந்த மனுஷன் கொடுக்குறது தான் நம்ம வாங்கி செலவு பண்ணணும். சொல்கிறேன் சகஜமாக, 2 பேருமே சம்பாரிச்சாவோட சொல்கிறேன். ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்க தானே போகிறோம். யார் ஜெயிச்சு? இந்த தம்பதிகளுக்குள்ளே இந்த பிரச்சனை ஆரம்பிப்பதுக்கான காரணம், வழிகளை குறித்து அறியாத இடத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தை குறித்து பேசுறதில்ல, நான் கனிகளை குறித்து பேசுகிறேன். நீங்கள் கனிகளை மட்டும் நீங்கள் தவறிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாத போயிடும். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு வெளியே போயிடும் வாழ்க்கை. அதற்குத்தான் குடும்பத்தில் துன்மார்க்கர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, துஷ்டத்தனமாக ஜீவியம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்க, பரியாசக்காரர்கள் இருக்கிறாங்க, என்ன துன்மார்க்கத்தனமான ஜீவியக்காரர்கள் இருக்கிறாங்க. அது புருஷனாகவும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கொழுந்தனாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் இணைக்கப்படுகிற பொழுது பரலோகத்தை போல ஜனங்க நினைப்பாங்க, எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும், ஏன்னா நான் ஊழியம் செய்கிறேன், நல்ல ஊழிய வாஞ்சை கொண்டவனாக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நீதி எதிர்பார்ப்பாங்க, நியாயத்தை விரும்புவாங்க. இது அத்தனையும் வழிகளுக்கு, கர்த்தருடைய வழிகளுக்கு எதிர்மறையான சிந்தை. என்னையா எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிற தப்பா? ஆமாம், தப்பு தான். நம்ம எப்படி இருந்தோம்னு நினைக்கணும். நம்மளை சந்தித்த தேவன் யாருன்னு நினைக்கணும். என்னையே கர்த்தர் சந்தித்திருக்கிறார், இவர்களை இன்னும் சந்திக்கவில்லை, அவ்வளோதான். சந்திக்கப்படுறதுக்கு முன்பு அவர்கள் எப்படி இருப்பார்கள், நான் எப்படி இருந்தேன், அதே போல் தான் அவர்கள் இருக்கிறாங்க. என் பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். எல்லா மனுஷனும் சொல்கிறேன், ஜென்ம சுபாத்தை யோசித்து பார்க்கணும். நான் அடிக்கடி சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைக்கிற பொழுது கர்த்தர் எடுத்து சொல்லுவார், நீ நினைத்தாயா இப்படி நீ வருவாய் என்று? ஆண்டவரே, நீர் மட்டும் இல்லாவிட்ட வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். அதே தேவன் நான் அவர்களை சந்திப்பேன். நீ என் வழிகளில் மட்டும் நெல். கவலைப்படுறவன் சரித்து ஒரு முறை கூட்டுக்கிற தேவன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் மனசு. கவலைப்படுறான், கண்ணீர் வரும். இந்த கவலையும் கண்ணீரும் கம்பளையுமாய் செய்கிற ஜபங்கள்லாம் கர்த்தர் கேட்பார் நினைப்போம். பரலோகம் செவி சாய்க்காது. வழிகளில் நின்று கண்ணீர் விட்டாலும் கர்த்தர் செவி சாய்ப்பார். எந்த வழிகள்? எசேக்க கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவன் செய்கைகள்லாம் கர்த்தர் 1 நாளாகமம் 20 1 ராஜாக்கள் 20 எழுதப்பட்டிருக்குது. எசேக்கியாவின் செய்கைகள் எல்லாம், அந்த கிரியைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார். அவன் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உனக்கு மனோத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தார். அவன் நீதி நிமித்தம் கர்த்தர் இறங்கினார் சொல்ல, எல்லாத்தையும் உமக்காக செய்தேன். கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். இந்த வயதான காலத்தில் இந்த நோய்வாய்ப்பட்டு ஜீவன் மட்டும் வந்தால் போதும் என்று மனுஷனுடைய நினைவுகள் சொல்லும். உங்களுக்கு ஜெபிக்கிறவளோ அப்படி நினைப்பாங்க. ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க உண்மையாக ஜெபிக்கிறவன்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ பிழைச்சா போதும், அப்படி கர்த்தர் நம்ம அழைக்கல. கர்த்தருடைய வழிகள் தெரிந்து கொள்ளுங்க. அவர் ஜீவன் அளிக்கவும் அது ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தார். மனுஷன் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து மிகப்பெரிய கோபப்படுவான். நீங்கள் ஒரு வேளை பின்மாட்டில் இருக்கிற பொழுது உங்களுக்கு ஜெபிக்க வர பரிசுத்தவான்கள் உங்களை வித்தியாசமான பார்வையில் பார்க்காம உங்களுக்கு ஊழியர் செய்ய வருகிற பரிசுத்தவான்கள், நீங்கள் உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரன் என்ற ஸ்தானத்தில் வருகிற பொழுது அதே ஜனங்கள் எதிராளியாக காணப்படுகிறதா இல்லையா? வளர்ச்சியை பிடிக்காமல் போகிறார்களா இல்லையா? சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டும் ஊழியர் செய்ய சொல்லியும் மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறதா இல்லையா? இதை ருசிக்கிறீர்களா இல்லையா? அடுத்து சந்திக்கிறீர்களா இல்லையா? ஏன் நான் சொல்லுகிறேன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி பின்பற்றி ஊட்டார் ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த துஷ்டருக்காக ஸ்தோத்திரம், இந்த துன்மாருக்காக ஸ்தோத்திரம், இந்த பாவிக்காக ஸ்தோத்திரம், இந்த பரிகாசக்காரனுக்காக ஸ்தோத்திரம், இந்த தில்லுமுழு செய்கிற ஜனங்கள், பாசாங்க செய்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த மாயக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். மனதுக்குள்ளேயா ஜெபிக்கணும். நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஜனங்களை, முடிந்தது, அவ்வளோதான். அவருடைய வழிகள் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த எண்ணம் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஊழியமும் சேர்ந்து கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வீட்டில் வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய பணிவிடைகள் முதல்ல உங்கள் குடும்பத்தை ஆதாயம் பண்ணணும். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். என்னைக்கிற உபவாசத்து மேல் நாட்டுருவாங்க. நான் உபவாசித்து ஜெபித்தேன், அந்த மனசை ரட்சிக்கப்படல. உபவாசம் முதல்ல உங்களுக்கே இருக்க. ஆண்டவரே, உங்களுடைய வழிகளில் என்னை வைத்து கொள்ளுங்க.
அது மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானம் இருக்கும்படி செய்வார். அவர் வழிகளிலே நிற்க தெரியாமல் ஜெபித்து கொண்டு மற்றவருடைய ரட்சிப்பு ஜெபிக்க தவறு இல்லை. முதல் ரட்சிக்கப்பட்ட நாமே நம்முடைய வழிகள் நின்று கொண்டு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வழிகளுக்குள்ளே போக தெரியவில்லை. அதனால் கனிகளற்ற ஒரு வாழ்க்கை, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனையோ வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், புருஷன் சந்திக்கப்படலை, உன் வழியில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறாய். அந்த மனுஷனை பார்க்குற அந்த கண்ணாடியை மாற்றிக்கொள்ளுங்க. முக கண்ணாடி சொல்லலை, மூக்கு கண்ணாடி சொல்லலை. அந்த பார்வையின் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன் இந்த திருமணத்தை கர்த்தர் செய்தார்? அந்த கேள்வியெல்லாம் நிறுத்திடுங்க. ஏன் இந்த மனுஷன் நினைத்தார்? ஏன் இந்த பிள்ளை? எல்லாமே அப்படிதான். 15 வருஷத்துக்கு முன்னே, 20 வருஷத்துக்கு முன்னே, 25 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நின்ற தம்பதிகள் ஜெபிப்பாங்க. ஐயா குழந்தை இல்லை, திருமணமாகி எத்தனை ஆண்டு ஆகுறது? கர்த்தர் பிள்ளை கொடுப்பார் ஜெபத்தை கேட்டு. 20 ஆண்டுகள் கழித்து இது ஏன் நான் பெத்தனோ தெரில, நீங்கள் தான் ஜெபித்தீங்க, இந்த பிள்ளை பிறந்துச்சு, இப்போ இந்த பிள்ளைகளுடைய சேட்டை அதிகமாக இருக்குது, முடியல, என்ன செய்யறது? நடுவில் 20 ஆண்டு எங்கேயா போனேன் தெரியல. அவன் வழிபடி போயிட்டான், அவன் வழியை பார்த்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ தேவைக்காக மட்டும்தான் தேவனுடைய வீடா அல்லது தேவனா? நான் சொல்கிறது வெளியூரில் இருக்கவங்க கூட மன்னிச்சிடலாம். சரி, திருமணமாகி போயிருக்காங்க, வேலை நிமித்தம் போயிருக்காங்க, அங்கே பக்கத்தில் ஏதோ சபைக்கு போகிறாங்க, அது விஷயம் வேறு. இது பக்கத்தில் இருந்துன்னு இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ பிரச்சனைனா தான் நீங்கள் வருவீங்க. எங்கே நிற்குது பாருங்கள் வாழ்க்கை. ஆனால் அவருடைய வழியில் இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. அவருடைய வழியில் இருக்கிறது என்பது ஆலயத்துக்கு வந்து போகிறதுக்காக நான் சொல்லலை. அவருடைய வழிகள் இருக்கிற பொழுது உறவுகளை ஏற்றுக்கொள்வீங்க. எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்வீங்க. இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்வீங்க. சரி, பார்த்துக்கொள்ளலாம், சரி, கர்த்தர் நடத்துவார். அதுக்குள்ளே ரட்சிப்பு உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலே அந்த மனுஷனை ரட்சிக்க வைக்கும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று தானே கர்த்தர் சொல்லுகிறார். என் கிரியையினால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷன் நான் சுவிசேஷம் சொல்லுகிறதுனால, நான் வந்து ஊழியம் செய்தால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய மேட்டுமை. நான் செய்ய வேண்டிய, விதைக்க வேண்டிய விதத்தை விதைக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் செய்தாக வேண்டும். கர்த்தர் கிரியை செய்கிறார், அந்த மனுஷன் சந்திக்கப்படுகிறான். இத்தனை பேர் என்னை பின்தொடர்கள் என்றால் தொடர்கிறது என்னை பின்தொடரவில்லை, கர்த்தரை பின்தொடர்கிறபடி கர்த்தர் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு செவிசாய்த்து வருகிறீர்கள். அபிஷேகம், வார்த்தை உங்களை கொண்டு வருகிறது. உங்கள் விசுவாசம் அற்புதத்தை பெற செய்கிறது. கர்த்தருடைய மகாபெரிய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே திருப்பி போடுகிறது, சூழ்நிலை திருப்பி போடுகிறது. இது தேவ சமூகமாகவே காணப்படுகிறது. இதுதான் ரகசியம். அவர் வழியில் நிற்க வேண்டிய நான் நிற்க வேண்டும். அவருடைய பாணியிலே என்ன சொல்ல விரும்புகிறாரோ அது சொல்ல வேண்டும், அவ்வளோதான். ஜனங்கள் முன்பின் தெரியாவிட்டாலும் தேடிக்கொண்டு வருவார். உலாந்தத்தில் கூப்பிட்டு சத்தம் வந்தது. ரயில் நிலையத்தில் அருகே இருந்தால் ஜனங்க வருவாங்க, பேருந்து நிலையம் அருகில் இருந்தால் ஜனங்க வருவாங்க. ஐயா, வனாந்தரத்தை தெரிந்து கொள்ளுகிறது கர்த்தர். அந்த இடத்துல நின்று ஊழியம் செய்யணும், வனாந்தரத்தில் நின்று ஊழியம் செய்யணும். உங்கள் குடும்பம் வனாந்தரமாக இருந்தால் அங்கு தான் இருக்கணும். எப்படி வனாந்தரம் வயல்வெளியாக மாறணும் என்று தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம். ஆனால் அந்த வழிகள் பொல்லாப்பான வழி, அதான் நான் சொல்றது கரடு முரண பாதை. இது கர்த்தர் கொடுக்கல, இந்த பாதை கர்த்தர் கொடுக்கல ஐயா. ஏன்னா இனிமையான பாதை தான் கர்த்தர் கொடுத்தார் அல்லது கொடுப்பார் என்று நினைத்து கொள்வாங்க. அதல்ல விஷயம். தேவன் கொடுக்கிற பாதை எதுவானா இருந்தாலும் அந்த பாதையில் நிற்க தெரிந்து கொள்ளணும், நிற்க தெரிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளணும். எனக்கேன் இந்த கணவன், எனக்கேன் இந்த மனைவி, என்னைய குறைச்சல், என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த மனுஷன் இதை செய்கிறான், உங்களுக்கு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, அப்படியே எடுத்துக்கணும். இந்த குடும்பத்தை விட்டு நான் போவதில்லை, இந்த குடும்பத்தை ஆதாயம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எல்லாம் ரெடிமேடாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேவையே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க, அதுக்கு நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க பாட்டுக்கு வரவங்க, பிரச்சனையே இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனையோடு கொடுக்குற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் நினைக்காதீங்க. அந்த குடும்பத்துக்கு உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் வைத்தார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறான், மிக ஆசீர்வாதமான விதமாய் கர்த்தர் மாற செய்தார். தாவீது அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறார், குடும்ப வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற செய்தார். தேசத்துக்கே ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தார். சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. லாபான் யாக்கோபை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவனை அடிமை போல நடத்துகிறான், விடவில்லை.
நடக்கிறதா இல்லையா? இந்த ஜனங்கள்லாம் குடும்பத்தை உடைத்து கொள்ளவில்லை. ஏன்? இவர்களுக்கு தெரியும், ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இது அவருடைய வழி. இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் தான் உன்னை கர்த்தர் பூமியை ஏதேனில் கர்த்தர் ஆதாமை வைத்தார். நல்ல இடத்துலலாம் கர்த்தர் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல இடத்துக்கு நான் தேவையே இல்லை. நல்ல மனுஷன் நான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. பாவிகள் ரட்சிக்கவே தான் கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வந்தார். வந்ததே பாவிகளுக்கு தான். ஆபிரகாம் காலத்தில் வந்திருக்கலாம், மல்கியாவின் காலத்திலேயாவது வந்திருக்கலாம். 400 முதல் 700 ஆண்டுகள் வரை இருளின் நாட்கள் என்று வேதத்தில் சொல்லப்படும். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் அவன் இஷ்டப்படி போய் கொண்டிருந்த காலத்தில் கர்த்தர் வருகிறார். அதுக்கு முன்னே யோவான் சொன்னவங்க வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வழிகள், பிதாவின் வழிகள். குமாரனை எந்த நேரத்தில் இறக்கினார்? பூமியில் அனுப்பினார். நீங்கள் ஜெபிக்கிறபடியினால் எல்லாம் நடக்குது என்று ஒட்டு நினைக்காதீங்க. வழிகளில் நிற்க கற்றுக்கொள்ளணும். வழிகளில் நிற்கிறபடியினால்தான் கர்த்தர் இறங்குகிறார். அதான் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போ ஜெபமே கேட்கப்படாது போய்விடுகிறது. அப்போ அவர் வழிதான் என்ன? எது அசௌகரியமோ அது தேவசித்தம் இல்லை. எது அசௌகரியமோ இல்லாது இருக்கிறதோ, சௌகரியம் இருக்கிறதோ அது தேவசித்தம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அசௌகரியத்திலும் எதிர்மறையான சூழ்நிலை பயணப்பட கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய பலனை கற்று தருவார். அந்த வழிகளை, கர்த்தருடைய வழிகள் இது ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள். இந்த ஆலயங்கள் இவ்வளவு கோடிகள் போட்டு கட்டப்பட்டு இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கதான ஒரு கற்கள்லாம் பதிக்கப்பட்டதை போல் ஒரு காலத்தில் இல்லை. அதனால எல்லாம் பெருசாக செஞ்சுட்டேன்றது இல்லை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தான். இதையெல்லாம் உருவாக்கும்படி தான் கர்த்தர் நம்ம எழுப்பியிருக்கிறார். பெரிய பெரிய கட்டணங்களை கட்டும்படி கர்த்தரை எழுப்பியிருக்கிறார். பெரிய பெரிய சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தரை எழுப்பியிருக்கிறார். விசாலத்தின் மீது விசாலத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க கர்த்தரை எழுப்பியிருக்கிறார். பரிபூர்ணத்தின் தேவன் அவர். ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். இழக்கு மட்டுமடி அல்ல. எதை இழக்க வேண்டும்? முதல்ல துர்சிந்தனை எழுந்து விடுங்க. இந்த மனசு என்ன தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டார் எங்கள் அப்பா, விசாரிக்காமல் கொடுத்துட்டாங்க. என்ன 2 பிள்ளை ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அது 1000 ஜப குறிப்பு இப்படி வரலாம். ஆனால் இணைப்பில் கூடுகிற விசுவாசிகள், நேரே வருகிற விசுவாசிகளும் இணைப்பில் கூடுகிறவங்களும் பெரிய வித்தியாசம் இல்லை எனக்கு. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த கர்த்தருடைய ஊழியமாக நினைத்து பயபக்தியை காணிக்க அனுப்புகிறீங்க, கூப்பிட்டு பேசுகிறீங்க, செய்தியை தொடர்ந்து கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, உற்சாகப்படுத்தும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் வார்த்தை வந்து விட்டது. நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன் இந்த மனுஷனை கற்றுக் கொடுத்தார், ஏன் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், ஏன் இந்த குடும்பத்தை நான் இணைக்கப்பட்டேன், இது சொல்லவே கூடாது. நீங்கள் மாறாக என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, உங்களுடைய வழிகள் நான் நிற்க என்னை தகுதிப்படுத்தும். நான் தூக்கக்கூடிய சிலுவையை நீ கொடுத்திருக்கிறீர். முடியாத சிலுவை எனக்கு கொடுப்பதில்லை. திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் நீர். உன் வழிகள் நான் நிற்கிறேன். நீங்கள் எதையாவது அற்பமான காரியத்தை தேடிக்கொண்டு வழிகளை மாறிக்கொண்டு உங்கள் வழிகள் படி போனால் திரும்பி வருகிற பொழுது இழப்பில் தான் வருவோம். நம்ம நகோமி வந்ததை போல. புருஷனும் காணும், பிள்ளைங்களும் காணும், ஆண்களே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு வீடு. சொந்த வழி. சில வீட்டில் பெண்களே இல்லாத அளவுக்கு ஆகிடும், சில வீட்டில் ஆண்களே இல்லாத அளவுக்கு ஆகிடும். இளம் வயதில் விதவிகள் ஒரு வீடாகிடும். நான் சபிக்கலை, நடந்ததை சொல்கிறேன். ஒரு இழப்புன்னு வந்ததுக்கு முன்னாடி இந்த செய்தி வருது. திருமணத்தை நொந்து கொள்ளுகிறீங்களா? உங்கள் வழிகள் சரியில்லை. புருஷனை நொந்து கொள்ளுகிறீங்களா? மனைவியை நொந்து கொள்ளுகிறீங்களா? வாழ்க்கையை நொந்து கொள்ளுகிறீர்களா? வருமானத்தை நொந்து கொள்ளுகிறீங்களா? செய்கிற தொழிலை நொந்து கொள்ளுகிறீர்களா? இல்லை, இதில் எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்குத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முடக்கப்பட்ட தொழில்கள் உயர்த்தப்படும், மூடப்பட்ட கதவுகள் இயேசு நாமத்தில் திறக்கப்படும். வராத பொருளாதாரம் கையை தேடி வரும், இல்லாத சுகம் உனக்கு இறங்கும். எது இல்லையோ அதையே அதிகமாக நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் இருந்தால் நலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதையெல்லாம் வருவதற்கு என்ன செய்கிறோம் என்பதை மறந்து விட்டீங்க. பேய் பிசாசு மீது பழிய போடுகிறது, பில்லிசுரத்து மீது பழிய போடுகிறது, சத்துருக்கள் மீது பழிய போடுகிறது. இவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன், இவர்கள் எல்லா பிரச்சனைகளும், எல்லா சவால்களும், எல்லா சத்துருக்களும் அவர்களுடையது என்னுடைய மாறுபடி தான் இந்த யுத்தத்தை கர்த்தர் அனுமதித்தார். குதிரைகள் 24 என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த சத்தம் எந்தெந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்தந்த வீட்டில் ஜெயம் வரப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இது எதிர்பாராத விதமாக இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனுஷன் உங்கள் வாழ்க்கைக்கு. இது உங்கள் பிரச்சனைகளை நேரே முகமுகமே நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த சத்தம் தேவன் அனுப்புகிற துணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாரும் என் பிரச்சனையை பேசவில்லை, கேட்கவில்லைன்னு நினைக்காதீங்க.
இந்த வார்த்தை, இந்த வல்லமை, இந்த ஆவி அபிஷேகம் ஒருமித்து உங்கள் ஆத்துமாவுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்ல, நீ என்னுடையவன், உன் வாழ்க்கையில் நான் தவறு செய்யவில்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து முடிக்கிறேன், என் வழிகளில் மட்டும் நெல். ஆன திருமணத்தை உடச்சிக்காதீங்க, உடச்சிக்கணும்னு நினைக்காதீங்க. இல்லாததில் இருக்கிறோம் அழைக்கிற தேவன். இன்று இல்லாத பரிசுத்தம் உன் கணவன் வாழ்க்கையில் நாளை வர்றோம். இன்று இல்லாத பரிசுத்தம் நாளை உன் மனைவியின் வாழ்க்கையில் வர்றோம். இன்று இல்லாத செழிப்பு நாளை உங்கள் குடும்பத்திலே வரும். இன்று இல்லாத சுகம் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கும். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய வழிகள். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதான் நினைவுகளை நம்ம கர்த்தரை தூரமாக்கிடுறோம்னு சொல்ல வரேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்னைக்கு ஒரு தெளிவு வந்து விட்டது. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என் வாழ்க்கை கர்த்தர் அனுமதித்த காரியம் இல்லை, எல்லாம் நன்மைக்காகத்தான். தேவன் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடைபெறுகிறது என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையோ? வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை. ஜெபிக்கிறேன்னு சொல்லி அழுது மூஞ்சி வீங்கன்னு தான் மிச்சம். கண்ணீரை நான் அற்பமாக எண்ணுவதில்லை. நீங்கள் படுகிற உபத்திரத்தை நான் அற்பமாக பேசி நினைக்க வேண்டாம். வழிகளை நான் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இருக்கிறதை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் உங்களுக்கு வேண்டும். அப்பொழுது இல்லாதவைகள் ஒன்றுமே இருக்கும், இல்லாதவைகள் எதுவுமே இருக்காது. எல்லாம் இருக்கிறவர்களை இருக்கிறவர்களாய் அழைக்கிற தேவன், இருக்கிறவராகவே இருக்கிற என்று சொன்ன தேவன் உங்கள் மத்தியில் எழுந்தவர்களை பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இந்த இரவு வேளையில் ஒரு புதிய பெரிய விடியலை தாரும். எதற்கெல்லாம் வருந்தினார்களோ அதற்கு வருத்தப்படுகிறார்கள். இனி ஆண்டவரே, இனி எங்கள் வழிகள் அல்ல, உம் வழியிலே நாங்கள் நிற்கிறோம். எங்களை நினைத்தரலும், அந்த வழிகளில் நிற்கிறத்தக்கதான திராணியை கொடும், அந்த ஞானத்தை தாரும். நாங்கள் கேளாத ஆசீர்வாதத்தில் எங்களை முடிசூட்டுவதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பயணப்பட்டு வந்த பொழுது எங்களை சுமந்து கொண்டு வந்த தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதியாத ஒன்று நடப்பதில்லை. எல்லா யுத்தங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை சொந்த வழியாக மாறுவதற்கு தான் இந்த யுத்தங்கள் வழியை நடத்துகிறீர். ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இயேசுவிடம் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையும் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.